சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் சாப்பிட்டாலும் அவங்க உடல் எடை ஏறவே ஏறாது. இப்படிப்பட்டவங்க அவங்க உடல் எடைய ஆரோக்கியமான முறையில அதிகரிக்கணும். அதுக்கான உடல் எடையை ரொம்ப சீக்கிரமா அதிகரிக்கிற ஒரு எளிமையான வழியைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. அது எந்த வாழைப்பழமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிங்க. அதோட தோலை உரிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதுல போட்டுக்குங்க. அதே மாதிரி ஒரு 4 பேரிச்சம்பழத்தை எடுத்து கொட்டையை நீக்கிட்டு இந்த ஜார்லயே போட்டுக்குங்க. அடுத்தது 5 பாதாம் பருப்பு எடுங்க, அதையும் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 5 இந்த மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். பிஸ்தா ஒரு 8 எடுத்துக்குங்க, இதையும் இதுல சேர்த்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய் ஒரு 2. கடைசியா 3/4 டம்ளர் நல்லா காய்ச்சின பசும்பால இந்த ஜார்ல ஊத்திக்கலாம். இத அப்படியே மிக்சியில போட்டு அடிச்சுக்க வேண்டியதுதான். பாருங்க, நல்லா மிக்சியில போட்டு அடிச்சாச்சு. இதை ஒரு கிளாஸ்ல எடுத்து ஊத்திக்க வேண்டியதுதான். ஒரு 10 காஞ்ச திராட்சைய இதுல போட்டுக்குங்க. இதை தினமும் இது போல செஞ்சு குடிக்கணும். காலையிலேயோ மாலையிலேயோ எந்த நேரத்தில் வேணாலும் இதை குடிக்கலாம். இதுல போட்டிருக்கிற உலர் திராட்சை, முந்திரி, பாதாம், வாழைப்பழம் எல்லாமே சாச்சுரேட்டட் கொழுப்பு, அப்புறம் கலோரி இதெல்லாம் அதிகமா உள்ளது. அதனால எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை தினமும் சாப்பிடணும். எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. இதை மாதிரி நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்திலேயே உங்களோட உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கிறத உங்களால உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.